வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சாப்பிட்டீங்களா? நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். இப்போ தான் அடுத்த வாரம் தான் பால் குடம். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் மக்களே. என்றைக்குமே சரி, ஒரு தாய் தகப்பனா நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு அன்னைங்களாகவும் பார்க்குறீங்க, பெற்ற பிள்ளையாகவும் பார்க்குறீங்க. என்றைக்குமே வந்து அம்மா அப்பாவையும் கை விட்டுறாதீங்க. அதே நேரத்தில் கட்டின பொண்டாட்டியவும் கை விட்டுறாதீங்க. அதே நேரத்தில் கூட பிறந்த சகோதரனையும் கை விட்டுறாதீங்க. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, என்னோடய நிலமையில நடந்தது தான் நான் சொல்ல வரேன் மக்களே. ஏன்னா என்னோடய கூட பிறந்தவங்க 10 பேர் மக்களே. கூட பிறந்தவங்க 10 பேர். 10 பேர்த்துலேயும் அவன் நல்லா தான் இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு இரத்த பாசங்கிறது ஒன்று இல்லை மக்களே. என்னோடய ஃபேமிலி டோட்டலாகவே இரத்தம் பாசங்கிறது என்னான்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் என்னோடய ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? ஆனால் மாதிரி அவன் தங்கச்சி இருக்காளேன்னு வந்து இதுவரையும் என்னையெல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது. நான் தான் நல்லது கெட்டதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, போவேன். தேவைன்னா ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ண மாட்டாங்க, நான் போவேன். எனக்கு கை உடஞ்சது கூட யாருமே வரல. யாரும் அண்ணன் தம்பி யாருமே வரல. அக்கா எவ்வளவுமே வந்து பார்க்கல. கேட்டால் அவங்களுக்கெல்லாம் முடியலையாம், அதனால வரலையாம். நாளைக்கு நான் செத்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. இதே நான் பார்த்த ஒரே ஒரு 2 ஜீவன் யார் தெரியுமா? என்னோடய தங்கச்சிங்கிறவங்க, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் தான். அவங்க 2 பேர் தான் என்னை பார்த்தாங்க. அவங்களோட அம்மா. அவங்க 3 பேர் தான் என்னை வந்து அர்த்தாங்கில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க 3 மாதம். சரிங்களா? என் பசங்களாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க, ஐயோ கை உடஞ்சிட்டோம்னு. கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி நல்லா இருக்குது. சரிங்களா? அது மாதிரி என்னோட கூட பிறந்தவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப வேதனை. இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னோடய சொந்த இதை தான் நான் போகிறேன். எங்கள் அம்மா கையில் ராணி மாதிரி வளர்ந்தோம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன மக்களே, நாங்கள் ஜெட்டியை கூட எங்கள் அம்மா துவைச்சி போட்டுருவாங்க மக்களே. அப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கி வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படையில் அண்ணன் தம்பிங்க வந்து யாரும் பார்க்கல, பண்ணலை. அக்கா தங்கச்சி வந்து பார்க்கல. அவங்க எனக்கு பணம் காசு உதவி பண்ண வேண்டாம் மக்களே. சரிங்களா? அன்பாக 4 வார்த்தை வரப்போ இருந்தாவே போதும் மக்களே. இருக்கிற சீக்கெல்லாம் ஓடி போயிடும். இனிமேல் வந்து பிறக்க போகிறதில்ல. சரிங்களா? இனிமேல் ஒரு தடவை பிறந்தாதான் இனிமேல் சாக போகிறவங்க. அதை சாக போகிறதுல கூட நிம்மதியான ஒரு சாவாமல் வந்து போகணும். நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் என்னோடய ஃபேமிலியில் அப்படி இல்லை மக்களே. எல்லாருமே வந்து எங்கள் டோட்டல் ஃபேமிலியே மொட்டைக்கு உருவம் பிடிச்சவங்க. ஆனால் 5 ஆச்சுக்கு சல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா மக்களே? ஒன்றுத்துக்குமே இல்லாததுக்கெல்லாம் வந்து முரண்டு பிடிப்பாங்க. நான் ஒதுங்கிட்டேன் மக்களே. நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒதுங்கி தான் நான் இருக்கேன். இப்போ என்னோடய லெவல் எப்படின்னு எனக்கு தெரியும் மக்களே. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு கௌரவமாக நம்ம குடும்பம் நடத்துகிறோமா, கௌரவமாக நம்ம செத்து போயிடணும், அவ்வளோதான். இதுவரை எங்கள் அண்ணன் தம்பி அக்கா யார்கிட்டையுமே போய் ஒரு 10 காசு நின்று கேட்கல மக்களே. அது கேட்கவும் எனக்கு இஷ்டமும் இல்லை. ஏன்னா ஆளை பார்த்து பண்ணுவாங்க, ஆளை பார்த்து சாப்பாடு போடுவாங்க. சரிங்களா? அதனால் எதுவுமே நான் சொல்லிக்கிறேன், எனக்கு விருப்பமும் இல்லை. அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன் மக்களே. என்னோடய வீடியோ வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. இது என்னோடய என்னோடய ஃபேமிலி இதை தான் நான் சொல்லியிருக்கேன். நாளையிலேருந்து வீடியோ நான் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த திருவிழா நாள் தான் போடலை மக்களே. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டெலாம் போகிறீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது மக்களே. நான் உங்கள்கிட்ட நான் வந்து இன்றைக்கி வீடியோக்கள் வந்து இதிலெல்லாம் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, என் கூட பிறந்த பிறப்பாக தான் நான் நினச்சி நான் பேசுகிறேன். நான் சாகுறவங்களையும் ஒரு வீடு கட்டி நான் அதில் வாழ்ந்துட்டு சாகுன்னு நினைக்கிறேன் மக்களே. அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும். என் பிள்ளைலாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கார வச்சு கஷ்டப்படணும். ஏன்னா எனக்கு உதவுறதுக்கெல்லாம் ஆள்லாம் கிடையாது எனக்கு. நான் என்னோடய கஷ்டத்தை யார்கிட்டையும் நான் சொன்னதும் கிடையாது இது வரையும். எப்போவுமே நான் சொன்னதில்லை. எதாக இருந்தாலும் சரி மக்களே, என்ன வேலையாக இருந்தாலும் சரி, தப்பான வழியில் போகக்கூடாது, நேர்மையான வழியில் போகலாம். பீமுத்துறான்றியா, அவங்களுக்கு உதவி பண்ணுறியா, அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துருவேன். ஏன்னா என்னோடய அம்மா அப்படி தான் சொல்லி என்னை வளர்த்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.